அரவக்குறிச்சிவாய் ஊர் பொதுமக்களும் பக்தகோடி பெருமக்களும் தாய்மார்களும் வருகை தந்து எல்லாம் வல்ல செல்லாண்டியம்மனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகும்படி நிர்வாக கமிட்டியின் சார்பிலும் விழா குழுவினரும் சார்பிலும் सर्वम् अमृतम् महानिवेदयम् निवेदयामि ओम नमो महरवाहनाय बाधहत्ताय नमो नमः नमः प्रदेशेभ्यं वरुणाय नमः वरुणाय नमः कर्पूर ज्योतिः जय देवं वेद यो वामायतनं वेद आयतनभान् भवति वरुणाय नमः विदोट्ट मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि आचार्यः मूलमन्त्रमिदा शक्तिर्विद्वा समर्प्य प्रार्थ्य गंगा सिंधु सरस्वती यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमनदी जय बल्गुधर चौधरी गंडकी गौतमी कावे ஒரே குச்சியில விளக்கேத்துனா தான் உங்க திறமையெல்லாம் தெரியும். வீட்டுல கல்யாணம் பண்ணி மருமக வந்தோன்னா முதல்ல விளக்கேற்ற சொல்லுவாங்க. ஒரு குச்சியில ஏத்துறாங்களா எப்படி ஏத்துறான்னு பாக்குறது தான். கையில ஒரு 2 புஷ்பத்தை எல்லாரும் கையில எடுத்துங்க. விளக்கு எல்லாரும் ஏத்தியாச்சா? விளக்கு ஏத்தியாச்சா? எல்லாரும் சொல்லுங்க. ஓம் ஏத்தலையா? அதே மாதிரி திருவிளக்கு பண்ண தாய்மார்கள் முந்தானை இடுப்புல சொருகிட்டு தான் பூஜை பண்ணணும். முந்தானை தொங்க விட்டு யாரும் பூஜை பண்ணக்கூடாது. வீட்டுல பூஜை பண்றாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, முந்தானையை நீங்க இடுப்புல சொருகிட்டு தான் பூஜை பண்ணணும். திரும்ப அந்த முந்தானை எங்க கொண்டு எடுத்து விடணும்னா உங்க வீட்டுல கொண்டு எடுத்து விட்டீங்கன்னா தான் நீங்க கோயில்ல செஞ்ச பூஜைகள் பலன் உங்கள் வீடு வந்து சேரும். முக்கியம் பெண்களுக்கு வந்து முந்தானை இடுப்புல அவசியம். மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாகினி மகாலட்சுமி நமோ நமः நமோ நமः நமோ நமः. நாங்கள் செய்யவிருக்கின்ற திருவிளக்கு பூஜையில் எங்களது திருவிளக்கில் மகாலட்சுமி ஆகிய நீங்கள் எழுந்தருளி எங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். மனசார பிரார்த்தனை பண்ணிருக்க. அந்த புஷ்பத்தை அந்த விநாயகர் பக்கத்துல முதல்ல விநாயகர் பூஜை. எல்லாரும் அந்த புஷ்பத்துல விநாயகர் படம் போடு. ஒவ்வொரு பூவா எடுத்து போடுங்க. பிள்ளையாட்ட போடு. ஓம் சுமுகாய நமஹ நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ. கும்பிட்டுட்டு திருவிளக்கு பூஜை முதல்ல குங்குமத்தினால பொற்றி, அதற்கு பிறகு